ஃப்ரிட்ஜ் டூர் பார்க்கலாம். இது வந்து நம்மள்கிட்ட இருக்கிறது செகண்டரி ஃப்ரிட்ஜ், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் வந்து கீழே இருக்குது. ஸோ இது வந்து செகண்டரி ஃப்ரிட்ஜ். என்ன பிராண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, லைக் சைஸ் வந்து இந்த சைஸ் தான். லைக் என்ன பிராண்ட்னா சாம்சங் பிராண்ட் யூஸ் பண்ணுறோம். ரேட்டிங் வந்து 3 ஸ்டார் ரேட்டிங் தான், ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா கடைக்காக யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கின ஒரு ஃப்ரிட்ஜு. ஸோ கடைக்கு வந்துட்டு நம்ம கம்பெனி ஃப்ரிட்ஜ் வந்ததுனால இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம செகண்டரி ஃப்ரிட்ஜாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த ஹேண்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஃப்ரீசர் ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒன்றுமே கிடையாது. செகண்ட், இங்கே கீழே இருக்கிற ஃப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ண முடியல, டைட்டாக இருக்குது, இங்கே பாக்ஸ் இருக்கிறதுனால. ஸோ இதுலேயும் வந்து ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இருக்கிற ரேக்கில் வந்து என்ன இருக்குன்னா இந்த டப்பா ஃபுல்லாக வந்து மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது இருக்குது. இதில் வந்து என்னென்னா இந்த பிளாக் சுண்டல் இருக்குல்ல, அது வந்து கடைக்காக வாங்கினோம். ஸோ அது வந்து எதுவும் பூச்சி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிளகா மட்டும் போட்டுட்டு இந்த சாரதாஸ் கவரில் வந்துட்டு ஃபுல்லாக போட்டு கட்டி வச்சாச்சு. இதில் வந்து மொச்சக்கொட்டை இருக்கு இல்லையா, ஸோ வீட்டுக்கோட யூஸ்க்காக சாரதாஸ் கவர் வந்து நிறைய இந்த மேரேஜுக்காக வாங்காமல் ஸோ இருந்ததுனால அது ஃபுல்லாக அப்படியே வச்சாச்சு. நெக்ஸ்ட் ரேக் போகுமா. நெக்ஸ்ட் ரேக்கில் வந்து என்ன இருக்குன்னா, லைக் இது வந்து என்னென்னா இந்த சோன் பப்படிக்காக வரும் இல்லையா, ஸோ அந்த வாலியை வந்துட்டு நாங்கள் அதெல்லாம் சேல் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு வந்து என்னென்னா ஊறுகாயில் என்ன ஊறுகானா மாங்காய் ஊறுகாய் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் அந்த மாங்காய் சீசன் இருக்கிறதுனால அந்த மாங்காய் ஊறுகாவை போட்டு ஃபுல்லாக வந்து இந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இதுதான் வந்து இந்த மாங்காய் ஊறுகாய் ஃபுல்லாக என்ன மிதக்க அப்படி இருக்குது பாருங்கள். லைக் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், ஷூட் பண்ணி வச்சுருக்கோம், நெக்ஸ்ட் வீடியோஸில் போடலாம். முடிச்சாச்சா. நெக்ஸ்ட்டு இது என்னென்னா இதுலேயுமே வந்து மிளகாத்தூள் தான் இருக்குது. இங்கே ஒரு மிளகாத்தூளா. நெக்ஸ்ட்டு இந்த சாரதாஸ் கவர் ஃபுல்லாக மிளகாத்தூள் தான் இருக்குது. திரும்பி இந்த ஊறுகாய் வந்து அதே இடத்துல நம்ம வச்சுக்கணும். ஓகே, ஊறுகாய் நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுச்சா. நெக்ஸ்ட் இங்கே இருக்குல்ல இந்த பத்திரிக்கை தான் வந்து எங்களோட மேரேஜ் இன்விடேஷன் தான். இது வந்து எதுக்குன்னா அந்த அடுப்பில் வந்துட்டு இந்த பால்லாம் காய வச்சு முடித்தோடனே அந்த பாத்திரம்ல இருக்குல்லையா அந்த பிளாக், அதுதான் இது வந்து இந்த தயிர்லாம் காய்ச்சிட்டு மேலே வச்சோம் அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜில் ஒட்டக்கூடாதுன்றதுக்காக இந்த இது வந்து போட்டு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் வந்து இது என்னென்னா இந்த கொரியாண்டர் சீட்ஸ் இருக்குல்ல, அது கொத்தமல்லி விதை, அதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இந்த நான்வெஜ்லாம் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கொத்தமல்லி வேணுன்ற போது நம்ம வந்து என்ன பண்ணோன்னா தூவி விட்டு அதுலேருந்து வரும் நிறையா. ஸோ அது வந்து இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பாசிப்பருப்பு நிறையா இருக்குது இல்லையா, இதில் வந்து ஒரு 5 கிலோ நினைக்கிறேன், அது ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாமே வந்து அந்த பூச்சி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் புளி. இப்போ வந்து சீசன்ஸ் வந்துச்சு, ஸோ ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஃபுல்லாக புளி மரத்துலேருந்து எடுத்துகிட்டு நம்மளே இடித்து ஃபுல்லாக வச்சுக்கிட்டது. சேலுக்கும் வேணும்னாலும் எல்லாமே தருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இது ஃபுல்லாக புளி வந்து ஒரு கிலோ, மொத்தம் 2 கிலோ இருக்கும் பேக்கெட்ஸு. நெக்ஸ்ட்டு இதுலேயுமே வந்துட்டு என்னென்னா சாரதாஸ் கவர், இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு 15 கிலோ அந்த அளவுக்கு பாருங்கள், சைடில் தெரியும். ஃபுல்லாகவே வந்து புளி தான் இருக்குது. இதில் வந்து ஒரு 15 கிலோ, இங்கே ஒரு 2 கிலோ, 17 கிலோ இருக்கும். ஃபுல்லாக புளி தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்து முடிச்சாச்சா. ஃபர்ஸ்ட் எம்டி. இங்கே வந்து மிளகாத்தூள், அதான் சொல்லியிருந்தேன், சுண்டல், அப்புறம் வந்து மொச்சக்கொட்டை, ஊறுகாய், மிளகாத்தூள். இது வந்து தயிர் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுப்போம் கடைக்காக, அதனால் அது. அடுத்து மல்லித்தூள், பாசிப்பருப்பு, இது ஃபுல்லாக புளி. நெக்ஸ்ட்டு சைடில் இருக்கிற டோர் போவோம். இதில் வந்து என்னென்னா இதில் ஒன்றுமே இருக்காது. ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சா, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதில் வந்து ஃபுல்லாக நட்ஸ் வந்து வேணும் போது இது டிமார்ட்டில் வாங்கினதா எல்லாமே இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த கிரேப்ஸ் எல்லா கலரும். நெக்ஸ்ட்டு பாதாம் நட்ஸ் பார்த்தோம்ல நிறையா இருக்குமா. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பிளாக் கிரேப்ஸு, அப்புறம் வந்து பிஸ்தா, வால்நட் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறோமா, நமக்கு பசிக்கும், அதனால 2 கிரேப்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து என்னென்னா டேட்ஸு. 9 டேட்ஸு பாக்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ தான் நியூவாக வந்தது இது. நமக்கு இப்போ வந்து மேலே இருக்கும்போது பசிக்குமா, ஸோ அதனால் முறுக்கு பாக்கெட் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வேணுங்கும் போது எடுத்து சாப்பிட்டுக்கிறது. வெள்ளம் எதுக்குன்னா ரேராக யூஸ் பண்ணுவோம், அதனால் வெள்ளம் வந்து இங்கே கேட்கலாம். அதனால் அதே நிஜாம் பார்க்க இந்த மாதிரி சாக்லேட்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு. A to Z ஃபுட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் வந்து நான் பண்ணேன். இது வந்து என்னென்னா A to Z வரைக்கும் இருக்கிற சாக்லேட் ஃபுட்ஸ் வந்து 25 ருபீஸ்க்குள்ளே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பண்ணிட்டு ஃப்ளாப் ஆகிட்டு, அதனால் பாதி எல்லாமே இங்கே வச்சாச்சு.
நெக்ஸ்ட் இது வந்து டிமார்ட்டில் வாங்க உப்பு கடலை இருக்கு இல்லையா, இது வந்து 200 கிராம் பாக்கெட்டு. அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பசிச்சிச்சுன்னா மேலே இருக்கும்போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால் இதுவும் புளி தான். நெக்ஸ்ட் இது என்னென்னா இந்த பச்சை கலர் இருக்குல்ல இந்த பாசிப்பயிறு, இதுதான். லைக் இது வந்து எதுக்கு மேலே இருக்குன்னா, இது வந்து ஊற வச்சுட்டு ஸ்ப்ரவுட் பண்ணிட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே சாப்பிட்றதுக்காக இங்கே வச்சுருக்கோம். இது ஃபுல்லாகவே இல்லை, சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்சம் வேறு எடுத்து போட்டுப்போம். இதுதான் அது. நெக்ஸ்ட் வந்து இது பாசிப்பருப்பு. இது வந்து ஃபுல்லாக இருக்குல்ல, இது வந்து ஃபுல் பருப்பு. இது வந்து 2ஆக உடஞ்சிருக்கிறது வந்து இது வந்து இந்த வெஜ்ஜிஸ்லாம் குக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இதுதான் இது. இது வந்து ஃபுல்லாக புளி வந்து கொஞ்சம் தான். இது வந்து என்னென்னா நிறையா இருக்குது. இதெல்லாம் ஒரு கிலோ கரெக்டாக இடப்பட்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து மிச்சம் இருக்கும் இல்லையா அது. லைக் இது வந்து என்னென்னா ட்ரை என்னன்னு தெரியலையா, இது வந்து அவல் வந்து பாயாசம் அந்த மாதிரி ஃபுட்டு இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதனால் இந்த அவல் வந்து இங்கே வச்சுருக்கோம். ஓகே, இதுதான் வந்து ஃபுல் ஃப்ரிட்ஜோட டூரு முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.